மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை மேலமடை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும். மக்கள் கோரிக்கையை ஏற்று 150 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலத்தை கட்டியுள்ள தமிழ்நாடு அரசு மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயரையும் சூட்டியது. இந்நிலையில் வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து மேம்பாலத்தில் பயணித்து ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வீரமங்கை வேலு நாச்சியாரின் வாரிசுகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலமடை சந்திப்பில் வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் பண்ணையில் சிக்னல் ஆரம்பிக்கிற டிராஃபிக் மேலமட சிக்னல் வரையும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பாலத்தோட இது வந்தனால எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கற்பாரணி சிக்னல் வரையும் போகிற இடத்துல பயங்கர லாக் ஆகும். வண்டி பூராமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒவ்வொரு இடமும் நிற்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ஆரம்பிச்சனால எங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இதை நாங்கள் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். பாலம் எனக்கு நான் சின்ன வயசில் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிளான் இது. இந்த சிவகங்கை ரோடு விரிவாக்கம் 40 வருஷமாக பிளான் பண்ணது. நிறைய டிராஃபிக் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இது பெரிய ஒரு டிராஃபிக்லேருந்து மக்கள் விடுதலை ஆகுறாங்க. வேலு நாச்சியார் பாலம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மக்களுக்கு. இப்போ சிஎம் இங்கே இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மதுரையில். இது மாதிரி 2-3 பாலம் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப நமக்கு டைம் சேவ் ஆகுது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் போகிறதுக்கு. இப்போ நல்லா நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஸோ நல்ல பயனுள்ளதாக இருக்குது. 950 மீட்டர் நீளம் கொண்ட மேம்பாலத்தில் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையிலான ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. பாலத்தின் முகப்பில் வீரத்தை பறைசாற்றும் வகையில் ஜல்லிக்கட்டு நினைவு சின்னமும் வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.